வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம சேனலில் ஷாப்பிங் வீடியோ பார்ட் 2 தான் பார்க்க போகிறீங்க. ஸோ கண்டினியூட்டி மிஸ் ஆகிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவே சேம் ட்ரெஸ் வேர் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் வந்து ஆக்சசரிஸ் மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கிட்டேன். அண்ட் என்னோடய ஃபேஸ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் க்ளோ ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ ஏன்னா நான் இன்றைக்கி வந்து ஒரு ஆயிலி மேக்கப் தான் வந்து போட்டிருக்கேன். ஸோ அதனால தான் திரும்ப க்ளோஸ்அப்பில் காமிச்சிட்ருக்கேன். ஸோ இது வந்து ஃபுல்லாக சஸ்டெயின் ஆகும். அதாவது ஃபுல் ஷாப்பிங் நாங்கள் முடிச்சுட்டு வர வரைக்குமே இந்த மேக்கப் அப்படியே இருந்தது. ஸோ இதை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும், உங்களுக்கும் இந்த ஆயில் மேக்கப் நான் எப்படி போட்டேன் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக இதை பற்றின ஒரு வீடியோ நான் வந்து அப்லோட் பண்ணுறேன். அண்ட் என்னோடய குழந்தைங்களும் ரெடி ஆகிட்டாங்க. ஸோ ஆஸ் யூஷுவல் நாங்கள் வந்து வெள்ளிக்கிழமை முன்னாடி ஃபோட்டோஸ் எடுப்போம். ஸோ அதுக்காக என் பையனும் என் பொண்ணும் வந்து போஸ்ட் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இப்போ நாங்கள் பயங்கர பசியில் இருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து வயிற்றை ஃபில் பண்ணிவிட்டு தென் நம்ம ஷாப்பிங்க்கு கிளம்பலாம். ஸோ நாங்கள் இப்போ எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரண்டீஸ் ரெஸ்டாரண்ட்டு தான் வந்திருக்கோம். இது ஒரு தமிழ் ரெஸ்டாரண்ட். ரொம்பவே சூப்பரான எம்மியான பிரியாணிஸ் கிடைக்கும். ஆஃப்டர்நூனில் எல்லா விதமான பிரியாணியுமே இங்கே அவைலபிளாக இருக்கும். பார்த்திங்கன்னா தமிழ்லேயே கரண்டீஸ் உணவகம் அப்படின்னு எழுதியிருக்காங்க. ஆக்சுவலி வந்து இங்கே தமிழில் போர்டு எழுதணும் அப்படின்னாலே அதுக்கு எக்ஸ்ட்ரா சார்ஜ் பண்ணி தான் நம்ம வந்து தமிழில் போர்டு பிரிண்ட் பண்ணிக்க முடியும். பட் ஸோ அந்தளவுக்கு நம்ம தமிழ் லாங்குவேஜுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அந்த போர்டெலாம் எழுதியிருக்காங்க. ஸோ ரொம்பவே நல்லாயிருக்கும். சர்வீஸ்லாம் அவ்வளோ சூப்பராக பக்காவாக இருக்கும். ஸோ ஐ திங்க் ஒரு சிக்கன் பிரியாணி, ஒரு மட்டன் பிரியாணி அந்த மாதிரி வாங்கினோம். என் பாப்பாவுக்கும் என் பையனுக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்சது அப்படின்னா பிரியாணி தான். பிரியாணின்னா அவ்வளோ இஷ்டம். எப்போ கொடுத்தாலும் பிரியாணி சாப்பிடுவாங்க. ஸோ ஒரே ஷாப்பை காமிக்க வேணாம் அப்படிங்கிறதுக்காக 2 டிஃப்ரெண்ட்டான லொக்கேஷனில் இருக்க டிஃப்ரெண்ட்டான 2 ஷாப்ஸை தான் வந்து நான் ஷூட் பண்ணியிருந்தேன். ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட்டில் நீங்கள் பார்த்தது அஜ்மானில் இருக்கிற கிஃப்ட்வே ட்ரெயினிங். ஸோ இது வந்து துபாயில் இருக்கிற, அதாவது துபாயில் தேராவில் இருக்கிற க்ரீன் ஹவுஸ் தான் வந்திருக்கும். இந்த ஷாப் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ எங்களோட வியூவில் இது எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள். ஸோ இங்கே வந்து நாங்கள் எப்போ வந்தாலுமே ரொம்ப ரொம்ப எல்லா திங்ஸுமே அஃபோர்டபுளாக கிடைக்கும். அண்ட் வந்து அப்பப்போ ஆஃபர்ஸ் போடுவாங்க. இந்த ஆஃபர்ஸ் வந்து நமக்கு ரொம்ப ரீசனபிளான ப்ரைஸில் சம் எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம் கூட நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். நான் கிஃப்ட்வே கார்டுன்னு இல்லையா, அதில் வந்துட்டு நீங்கள் ரொம்ப எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம் அதிகமாக பார்க்க முடியாது. ஹவுஸ் ஹோல்ட் ஐட்டம்ஸ், அப்புறம் நீங்கள் ஊருக்கு போகிறீங்க அப்படின்னா சாக்லேட்ஸ் அண்ட் அதர் திங்ஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்கும். பட் இங்கே அதிகமாக வந்து அப்பப்போ எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டமுமே வந்து ஆஃபரில் போடுவாங்க. ஸோ இந்த டைம் வந்து என்னென்ன ஆஃபர்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு அப்படியே வந்து ஒரு கேர்ள் பேபி வச்சுருந்தா எப்படி இந்த பொட்டு வளையல் இந்த செக்ஷனில் மிஸ் பண்ணுறது. அதனால ஸோ ஃபஸ்ட்டு அந்த செக்ஷன் போயிட்டு என்னென்ன வாங்கணுமோ அது எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ இந்த முறை பார்த்திங்கன்னா அதிகமாக ஈவில் ஐ கலெக்ஷன்ஸ் இருந்தது. இங்கே பார்த்தாலே தெரியும், நிறைய ஈவில் ஐ பிரேஸ்லெட்ஸ், இயரிங், நெக்லஸ்ன்னு நிறைய டைப் ஆஃப் ஈவில் ஐ கலெக்ஷன்ஸ் இருந்தது. அண்ட் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச சில இயரிங்ஸ் வந்து ரொம்ப க்ளோஸ் பிக்சர் காமிச்சிருக்கேன்னு பாருங்கள். ஸோ நிறைய ஹேர் பேண்ட்ஸ், அப்புறம் வந்துட்டு ஹேர் கிளிப்ஸ். இந்த ஹேர் பேண்ட்ஸ்லேயே வந்துட்டு நிறைய டிஃப்ரெண்ட்டான ஷேப், சைஸ் எல்லாமே இருந்துச்சு. ஸோ இது ஒரு கைண்ட் ஆஃப் ஈவில் ஐ இயரிங். ஸோ ரொம்ப ரொம்ப நிறைய ஈவில் ஐ கலெக்ஷன்ஸ் வச்சுருந்தாங்க. எனக்கு பேர்ல் கலெக்ஷன்ஸ் ரொம்ப பிடிக்கும். ஸோ பேர்ல்லையுமே நிறைய இயரிங்ஸ் இருந்தது.
ஸோ இந்த மாதிரி நிறைய டைப் ஆஃப் ப்ரூச் இருந்தது. ஸோ எனக்கு இந்த ப்ரூச்சஸ் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நான் எப்போவுமே வந்து என்கிட்ட ஒரு பெரிய லாங் ப்ரூச்சஸ் கலெக்ஷனே வச்சுருக்கேன். ஸோ ஒரு ட்ரெஸ்ஸை நீங்கள் வந்து இன்னுமே ஓவர் எலகண்ட்டாக காமிக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி குட்டி குட்டி ஆக்சசரிஸ் நீங்கள் ஆட் பண்ணாலே உங்கள் நார்மல் ட்ரெஸ் கூட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு எலகண்ட்டான லுக் வந்து ஷோ பண்ண முடியும். ஸோ ஆஸ் யூஷுவல் என் பிள்ளைங்க வந்து இந்த பர்த்டே செக்ஷனுக்கு வந்துட்டாங்க. ஸோ இதில் வந்து எல்லா பலூன்ஸ், டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பலூன் கலர்ஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது. அண்ட் எஸ்பெஷலி அந்த லெட்டர்ஸ் அப்புறம் வந்து நம்பர்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, ஸோ அந்த மாதிரியான பலூன்ஸ் எல்லாமே பார்த்துட்டு இருந்தாங்க. ஸோ நாங்கள் பர்த்டேக்கு இங்கே வந்து தான் அதிகமாக இந்த பர்த்டே சப்ளைஸ் எல்லாமே வாங்கிட்டு போவோம். ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஷேப்ஸில் வந்துட்டு உங்களுக்கு மாஸ்க்ஸ்லாம் அவைலபிளாக இருக்கும். அண்ட் ஹாப்பி பர்த்டே அந்த மாதிரிலாம் போட்டு கூட உங்களுக்கு ரீத் கிடைக்கும். அண்ட் இது வந்து மேனுவலாக நம்ம வந்து ப்ளோ பண்ணுறதுக்கான பலூன்ஸ் ப்ளோ பண்ணுறதுக்கான ஒரு டிவைஸ். ஆக்சுவலி நீங்கள் ஆட்டோமேட்டிக் வாங்கிக்கிறது தான் நல்லது. ஒரு ஸ்டேஜ் மேலே ரொம்ப பம்ப் பண்ணிட்டே இருக்கும்போது ரொம்ப கை வலி வரும். ஸோ இது வந்து நெக்ஸ்ட் டெக்கார் செக்ஷன் வந்திருக்கும். ஸோ இந்த கைண்ட் ஆஃப் சூட்கேசஸ் வந்துட்டு என் பொண்ணு ரொம்ப நாளாக கேட்டுட்ருக்கா. ஸோ ஊருக்கு போகும்போது இந்த மாதிரி குட்டி சூட்கேஸில் குழந்தைங்களுக்கு தேவையான திங்ஸஸ்லாம் வச்சு கொடுத்தோம் அப்படின்னா அவங்களுக்கு அவங்க திங்ஸை கேரி பண்ணிட்டு வர்றதுக்கான அந்த ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எல்லாமே இருக்கும். ஸோ சீக்கிரமாக இது மாதிரி ஒரு பாக்ஸஸ் ஒரு நாள் என் பாப்பாவுக்கு வாங்கி கொடுக்கணும். பட் இந்த டைம் நாங்கள் வாங்கலை, ஜஸ்ட்டு பார்த்தோம், ப்ரைஸ்லாம் பார்த்துட்டு ஓகே இன்னொரு நாள் வாங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்துட்டோம். பட் ஓகே அஃபோர்டபுள் ப்ரைஸாக தான் இருந்தது. இப்போது அது அன்னெசரியாக ஃபீல் பண்ணோம். அதனால சரி இன்னும் ஒரு 1 இயர் போனதுக்கப்புறம் பாப்பாவுக்கு வாங்கி கொடுக்கலாம் அப்படின்னு நினச்சிருக்கோம். நிறைய கைண்ட் ஆஃப் வேசஸ் வச்சுருக்கு, அவ்வளோ இது பிடிக்கும். அண்ட் ஸோ நீங்கள் யாருக்காச்சும் ஊரில் கிஃப்ட் பண்ணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா துபாயில் இருக்கக்கூடிய அட்ராக்ஷன்ஸ் இருக்க மாதிரியான ஐடல்ஸ் வாங்கி கொடுக்கலாம். ஸோ இது வந்து அவங்களுக்கு துபாயிலேருந்து அவங்க வாங்கிட்டு வந்திருக்காங்க அப்படிங்கிற மெமரியும் க்ரியேட் பண்ணும். அண்ட் பார்க்குறதுக்கும் அழகாக ஒரு டெக்கார் பீஸாகவும் அவங்க யூஸ் பண்ணிக்க முடியும். அண்ட் இந்த சாண்ட் கிளாக் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். எஸ்பெஷலி வந்து இந்த அபாக்கஸ், ரூபிக்ஸ் க்யூப்லாம் பண்ணும்போது இந்த மாதிரி சாண்டில் கிளாக் வச்சு தான் வந்து அதை மெஷர் பண்ணுவாங்க, எவ்வளோ டைம்குள்ளே நம்ம ஃபினிஷ் பண்ணுறோம் அப்படிங்கிறது. ஸோ இந்த ஐடல் பார்த்திங்க அப்படின்னா இது வந்து ஃப்யூச்சர் ஆஃப் துபாய். ஸோ இது வந்து கண்டிப்பாக துபாய் வந்தீங்கன்னா அந்த இடத்துக்கு போய் ஃப்யூச்சர் ஆஃப் துபாய் போய் பாருங்கள். அவ்வளோ சூப்பராக அவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ இது வந்து ஃபுல்லாக 360 டிகிரி ரொட்டேட் ஆகிற மாதிரி வச்சுருந்தாங்க. ஸோ அதை சுற்றி விட்டு பார்த்துட்டு அப்படியே செம்மையாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம். அண்ட் இது வந்து கிறிஸ்டலில் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ரொட்டேட் ஆகாது. ஸோ இது எல்லாமே பாருங்கள் கிறிஸ்டலில் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ க்யூட்டாக இருக்குல்ல. ஸோ துபாய் ஃப்ரேம்ஸ் இருந்துச்சு, அப்புறம் ஆஸ் யூஷுவல் புர்ஜ் கலீஃபா, புர்ஜ் அல் அரப், அப்புறம் ரெண்டுமே சேர்ந்து ஒரே கிறிஸ்டலில் இருந்தது. ஸோ இது மாதிரி கண்டிப்பாக ஊருக்கு போகிறீங்க அப்படின்னா இதுக்கு வாங்கி கொடுங்க, அவங்களுக்கும் ரொம்ப மெமரபிளான ஒரு கிஃப்டாக இருக்கும்.
ஸோ இந்த முறை பெர்ஃப்யூம் செக்ஷனில் எங்களுக்கு ரொம்ப ஒரு பேடான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நடந்துச்சு. என்ன அப்படின்னா, நாங்கள் மேலே இருக்கிற ஏதாவது எங்கள் ஹைட்டுக்கு இருக்கிற பெர்ஃப்யூம்ஸ்லாம் எடுத்து ஒவ்வொன்றா செக் பண்ணி பார்த்துட்டு இருந்தோம். ஊரில் நிறைய பேருக்கு நாங்கள் பெர்ஃப்யூம்ஸ் இந்த வாட்டி வாங்கிட்டு போனோம். ஸோ அதனால் ஒவ்வொன்றா செக் பண்ணிகிட்டு இருந்தோம். ஆனால் அந்த கேப்பில் என் பையன் என்ன பண்ணிட்டான் அப்படின்னா, அவள் ஹைட்டுக்கு இருக்கிற பெர்ஃப்யூம்ஸ் எடுத்து ஸ்ப்ரே பண்ணி பார்த்து நாங்கள் செக் பண்ணுற மாதிரி அவனும் பண்ணுறோம் அப்படின்ற பேரில் ஃபேஸில் வந்து ஸ்ப்ரே பண்ணிட்டான். ஸோ அது வந்து ஃபுல்லாக ஒரு மாதிரி ஸ்கின்னே டோட்டலாக மாறிடுச்சு. அது அப்படியே ஒரு மாதிரி மார்க்காட்டும் விழுந்துருச்சு. அது எதனால் அப்படின்னு எங்களுக்கு தெரியல. அண்ட் அது கொஞ்சம் நேரம் கழித்து தான் நாங்கள் அது வந்து என்னடா அது ஸ்கின்னில் ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது தான் இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணியிருக்காங்கிறதே தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. நெக்ஸ்ட் டைம் நீங்களும் குழந்தைங்கள அழைச்சிட்டு போகிறீங்க இப்போ ஸ்ப்ரே செக்ஷன் பக்கம், அதாவது பெர்ஃப்யூம் பக்கம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. ஏன்னா ஸ்கின் அலர்ஜியே வந்துடுச்சு. இன்னுமே அது சரியாகலை என் பையனுக்கு. ஸோ என் பொண்ணுக்கு வந்து இந்த மாதிரி எவர் சில்வரில் இருக்கிற கரண்டிஸ் எல்லாம் கன்னத்தில் வச்சு பார்க்க ரொம்ப பிடிக்கும். ஏன்னா வந்து ரொம்ப சில்லுன்னு இருக்கும் இல்லையா, அதுக்காக. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய டிஃப்ரெண்ட்டான கட்லரி செட், அப்புறம் நைஃப் எல்லாமே அவைலபிளாக இருந்துச்சு. அண்ட் இந்த பக்கம் ஒரு ஃபுல் செக்ஷனே வந்துட்டு கரண்டிஸ்லாம் அவைலபிளாக இருந்தது. இதில் வந்து உட்டன் ஸ்பேச்சுலாஸ், சிலிக்கான் ஸ்பேச்சுலா, பிளாஸ்டிக்கில் இருந்து, தென் வந்து எவர் சில்வரில் இருந்துச்சு. ஸோ எல்லாமே எல்லா விதமான ஸ்பேச்சுலாஸும் அவைலபிளாக இருந்துச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு செராமிக் கப் பக்கம் வந்தாச்சு. ஸோ இங்கே வந்து இதுவும் பாருங்கள் நிறைய கோல்டன் கலரில் வந்து கோட் பண்ணியிருந்தாங்க. மேட் ஃபினிஷில் இருந்தது. அண்ட் நிறைய டிஃப்ரெண்ட்டான பிக்சர்ஸ்லாம் வந்து பிரிண்ட் பண்ணி வச்சுருந்தாங்க. எல்லாமே சூப்பராக இருந்தது. ரொம்ப ரொம்ப கஷ்டம் கண்ட்ரோல்டாக ஷாப்பிங் பண்ணுறது. ஏன்னா அவ்வளோ அழகான கப்ஸ் எல்லாமே அவைலபிளாக இருந்தது. இந்த ஷாப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா டைமுமே உங்களுக்கு ஸ்கூல் ஆக்சசரிஸ் எல்லாமே அவைலபிளாக கிடைக்கும். ஸோ வாட்டர் பாட்டில், டிஃபன் பாக்ஸ், அப்புறமா நோட்ஸ் எல்லாமே உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். அண்ட் நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டிஷ்யூ பாக்ஸஸ், இது எல்லாமே இந்த டிஷ்யூ பாக்ஸஸ் தான். இந்த பிளாக், ரெட் அந்த கலரில் இருக்கிறது. அண்ட் இந்த செக்ஷனில் அதிகமாக உடன் கரண்டி செட் எல்லாமே பார்த்தேன். செட்டாட் இருந்துச்சு. ஸோ இது வந்து பர்த்டே, ரம்ஜான் இந்த மாதிரி இம்பார்ட்டண்ட்டான ஈவெண்ட் அப்போது நம்ம வந்து கேக்ஸ், ஸ்வீட்ஸ் இதெல்லாம் வந்து டிஸ்ப்ளே பண்ணுறதுக்கு வச்சுருப்போம் இல்லையா, அந்த ஸ்டாண்ட் எல்லாமே அவைலபிளாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த ஷெஃப்ஸ்லாம் யூஸ் பண்ணுற மாதிரியான ஏப்ரான்ஸ், க்ளவுஸ் இது எல்லாமே கூட இருந்தது. அண்ட் வந்து எனக்கு இந்த மேட்ஸ் ரொம்ப பிடிக்கும். பட் ஓகே, இப்போதைக்கு வேணாம், ஸோ மெதுவாக வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு அதையும் வச்சுட்டு வந்தாச்சு. ஸோ இது வந்து பேக் செக்ஷன். இந்த பேக் செக்ஷனில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயத்த பார்ப்பீங்க. என்னடா பேக் இருக்கிற இடத்துல இந்த மாதிரி என்னது இது ட்ராலி மாதிரி இருக்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ், இதுவும் ஒரு ட்ராலி தான். இதை வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம வந்து எக்ஸஸாக வச்சுருக்கக்கூடிய பேக்ஸ், அதாவது க்ராசரி போயிட்டு வாங்கிட்டு வருவோம் இல்லையா, அந்த பேக்ஸ் எல்லாமே இதில் வச்சு நம்ம மூவ் பண்ணிட்டு வர முடியும். ஸோ தட் ஈஸியாக உங்களுக்கு வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துடலாம். ஸோ அந்த மாதிரியான ட்ராலிஸ் தான் அவைலபிளாக இருந்தது. அண்ட் பாருங்கள், நிறைய டிஃப்ரெண்ட்டான ஷேட்ஸில், கலர்ஸில் சூட்கேஸஸ் எல்லாமே இருந்தது. பட் இப்போதைக்கு எங்களுக்கு தேவையான சூட்கேஸ் இருக்குது அப்படிங்கிறதுனால இது எதுவுமே நாங்கள் வாங்கிக்கல. ஸோ நெக்ஸ்ட்டு டாய் செக்ஷன் வந்தாச்சு. ஸோ இங்கே நிறைய ஸ்கூட்டர்ஸ், பேக்ஸ் எல்லாமே அவைலபிளாக இருந்தது. ஸோ இந்த மாதிரியான ட்ராலிஸ் எல்லாமே, அதாவது டாய் குழந்தைங்கள வச்சு இழுத்துட்டு போகிற மாதிரியான ட்ராலிஸ் எல்லாமே இருந்தது. அண்ட் நிறைய சாஃப்ட் டாய் கலெக்ஷன்ஸும் இருந்தது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கோல்டன் கலரில் கிச்சன் செட். இது ஒன்று வாங்கியிருந்தோம் நாங்கள்.
ஸோ எங்கள் குழந்தைங்களுக்கு மட்டும் இல்லை, இந்த டைம் வந்து நாங்கள் ரிலேஷன்ஸில் இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்காகவும் சேர்த்து நிறையவே டாய்ஸ் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம். ஸோ இது மாதிரி க்யூட்டாக டர்ட்டில் வந்து மூவ் ஆகுற மாதிரி இவ்வளோ க்யூட்டாக இருக்குது பாருங்கள். ஸோ என் குழந்தைங்களுக்கு எக்ஸைட்மெண்ட் தாங்கலை. ஸோ வந்து அதுக்கு கீ கொடுத்துட்டு அது கூடவே மூவ் பண்ணி வந்துட்டு இருந்தாங்க. ஸோ டாய்ஸில் என் பையனுக்கு ரொம்ப பிடிச்சது கன்னு தான். அண்ட் என் பாப்பாவுக்கு ரொம்ப பிடிச்சது சம் எலக்ட்ரானிக் டாய்ஸும் அண்ட் வந்து சாஃப்ட் டாய்ஸும் தான். ஸோ கன்னு கண்டிப்பாக நாங்கள் வேறு வழியே கிடையாது, வாங்கி தான் ஆகணும். ஸோ ஒரு கன் நாங்கள் அவனுக்காக பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம். ஸோ என் பொண்ணுக்கு இந்த டாய் ரொம்பவே பிடிச்சிருந்தது. ரொம்ப நேரமாக தூக்கி வச்சு பார்த்துட்டே இருந்தா. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி நாங்கள் இதை அன்றைக்கி வாங்கலை. ஸோ ஆல்ரெடி வீட்டில் நிறைய டாய்ஸ் இருக்குது. ஸோ எதுக்கு தேவையில்லாமல் அப்படின்ட்டு நாங்கள் வாங்கிக்கல. பட் ரொம்ப நேரமாக இதை வச்சு விளையாடிக்கிட்டே இருந்தா. ஸோ இவ்வளோ நேரம் நான் காமிச்சிட்டு இருந்த எல்லா ப்ராடக்ட்ஸுமே வந்து அவைலபிளாக இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா கிரவுண்ட் ஃப்ளோரில் தான். ஸோ ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் வந்து கார்மெண்ட் செக்ஷன்ஸ் இருக்குது. ஸோ நாங்கள் இந்த டைம் கார்மெண்ட் செக்ஷன் போகலை. ஸோ கீழே இருக்கிற எல்லா திங்ஸுமே ஜஸ்ட்டு ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு அதில் தேவையான திங்ஸ் மட்டும் வாங்கிட்டு கிளம்பினோம். ஸோ டாய்ஸ் இது எல்லாமே வந்து அதோட ஸ்ட்ரெயிட் அந்த கார்மெண்ட் செக்ஷன் நேர கீழே தான் இருக்குது. ஸோ இந்த சைடு எல்லாமே இன்டோர் கேம்ஸ்க்கான ஐட்டம்ஸ்லாம் தான் வச்சுருந்தாங்க. ஸோ கார்ஸ்ன்னு பார்த்தாலே அதுலேயே எவ்வளோ டிஃப்ரெண்ட்டான வெரைட்டிஸ்லாம் இருக்குதுன்னு பாருங்கள். ஸோ ரிமோட்டில் ஒர்க் ஆகிறது, தென் வந்து கீ கொடுத்து அதில் ஒர்க் ஆகிறது, இல்லை சம் பிளாஸ்டிக்ஸில் இருக்கிற டாய்ஸு, கார்ஸு, அப்புறம் வந்து ஹெலிகாப்டர் மாதிரி அந்த மாதிரிலாமே இருந்துச்சு. ஸோ இது எல்லாமே வந்து கொஞ்சம் லாங் லெக்காக இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி டாய்ஸஸ் எல்லாம் அவைலபிளாக இருந்தது. ஸோ என் பொண்ணு அந்த ஷாப்பில் ஏதோ ஒரு சாங் ப்ளே ஆகிட்டு இருந்துச்சு. ஸோ அதுக்கு டான்ஸ் ஆடிட்டு இருந்தா. ஸோ அவ்வளோதான், எங்களோட பர்ச்சேஸ் முடிஞ்சிச்சு. ஸோ இப்போ நாங்கள் பில் போடுற செக்ஷனுக்கு வந்துவிட்டோம். ஸோ எல்லா திங்ஸும் எடுத்து வச்சுட்டு பில் போட்டுட்டு கிளம்பிட்டோம். ஸோ போகிற வழியில் ஐஸ்கிரீம்ஸ் கேட்டாங்கன்னு சொல்லிவிட்டு 2 பேருக்கும் ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்துட்டு
அப்படியே நாங்கள் வீட்டுக்கு போயிட்டுருக்கோம். ஸோ இப்போவும் பார்த்திங்கன்னா என்னோடய மேக்கப் அந்த அளவுக்கு கலைஞ்சிருக்காது. ஸோ இன்னுமே ஸ்கின்ல அந்த க்ளோயி ஃபீல் பார்க்க முடியும். நான் சொல்லியிருந்தேன் இல்லையா ஆயில் மேக்கப் அப்படின்ட்டு. ஸோ அந்த ஆயிலி மேக்கப்னால தான் இன்னுமே என் ஃபேஸில் அந்த க்ளோனஸ் தெரியுது. ஸோ ஹோப்ஃபுல்லி இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஷாப்போட லொக்கேஷனும் நான் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் வந்து பின் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக ஊருக்கு போகிறதுக்கு ஒரு பெஸ்ட்டான ஷாப்பில் பர்ச்சேஸ் பண்ணோம் அப்படின்னா யூ கேன் செக் அவுட் க்ரீன் ஹவுஸ் அண்ட் ஆஸ் வெல் அஸ் த கிஃப்ட்வே ட்ரேடிங். ஸோ எந்த லொக்கேஷனில் இருக்கீங்களோ அதை பொறுத்து நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அதனால தான் நான் 2 டிஃப்ரெண்ட்டான ஏரியாஸில் இருக்க டிஃப்ரெண்ட்டான எமிரேட்ஸில் இருக்கிற ஒரு ரெண்டு ஷாப்பை வந்து நான் வந்து விசிட் பண்ணி உங்களுக்கு வீடியோ காமிச்சிருக்கேன். ஸோ ஒன்று வந்து அஜ்மானில் இருக்கக்கூடிய கிஃப்ட்வே அண்ட் செகண்ட் ஒன் வந்துட்டு துபாயில் இருக்கிற இந்த க்ரீன் ஹவுஸ். ஸோ தேங்க்யூ ஸோ மச். ரியலி உங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு நிஜமாக இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. பாய்.